என்னுடன் பயிலும் சக மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஹாசினி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வச்சிருக்கீங்களே செல்லு, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நகர்ந்து கொண்டே பேசக்கூடிய வசதி அளிக்கும் தொலைபேசிகள் நகர்பேசி என்று அழைக்கப்படுகின்றன. செல்லுமிடமெல்லாம் எடுத்து சென்று பேச உதவுவதால் செல்பேசி என்று பெயரும் உண்டு. செல்பேசி கம்பியில்லா தொலைத்தொடர்புக்கு உதவுபவை. அலைபேசியால் நன்மைகளும் உள்ளது, தீமைகளும் உள்ளது. அலைபேசியை அதிகம் பயன்படுத்துவது உயிருக்கே உலை வைக்கும் என்றால் நம்புவதற்கு கொஞ்சம் கடினம்தான். ஆனால் உண்மைதான். ஷீலா பிரைஸ் என்னும் அமெரிக்க பெண்மணி தான் வேலை செய்யும் அலுவலகத்தில் தொடர்ந்து அலைபேசியை பயன்படுத்தியதால் மூளை புற்றுநோய்க்கு பலியானார். அலைபேசி வெளியேற்றும் மின்காந்த அலைகள் லுக்கேமியா என்னும் இரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், வலிப்பு நோய், மூளை பாதிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அலைபேசி கோபுரங்கள் இன்று ஏராளம் நிறுவப்பட்டுள்ளன. இவை மூலம் பரவும் மின்காந்த அலைகள் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றனர். பறவை இனங்கள், சிறு சிறு பூச்சிகள், வண்டுகள் போன்றவை இந்த மின்காந்த அலைகளால் தாக்கப்படுகின்றனர். இளைஞர்கள், மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை அலைபேசியில் உரையாடியும் குறுஞ்செய்திகள் அனுப்பியும் வீணாக்குகின்றார்கள். அலைபேசியில் அதிகம் பேச பேச பணம் அலையலையாக கரைகின்றது. மாணவர்கள் தங்களின் நேரத்தையும் படிப்பின் மீதுள்ள கவனத்தையும் அலைபேசியில் வீணாக்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அலைபேசி பயன்பாடு மூளை நரம்புகளை பாதித்து கவனம் செலுத்தும் ஆற்றலை குறைக்கின்றது. ஆகவே குழந்தைகளாகிய நாம் அலைபேசி நமது எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக எண்ணி அதை பயன்படுத்துவோம். நன்றி.